வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீக்கான மார்க்கெட் நியூஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் டெய்லி மார்னிங் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்ன இம்பேக்டான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது எந்த மார்க்கெட்லையுமே கிடையாது. யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் வந்து நைட் 9:30 அண்ட் 10:30 வந்து ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, வேற பெரிய நியூஸஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே யூஎஸ் நியூஸஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா, அதாவது ஒரு டேட்டா பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் கிடையாது, உங்களுக்கு ஹாலிடே, குட் ஃப்ரைடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் நிறைய பேர் ஹாலிடேல இருப்பாங்க. அந்த வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது இந்த கம்மிங் வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வீக்லேயுமே யூஎஸ் உடைய டேட்டாஸ் கிடையாது. நமக்கு வந்து மே ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஏப்ரலுடைய லாஸ்ட் வீக் அண்ட் மே உடைய ஃபர்ஸ்ட் வீக் வரும் பொழுது தான் ஜாப் ஓப்பனிங் எல்லாமே வரும். அட்வான்ஸ் ஜிடிபி, ஃபெட் நான் ஃபார்ம் பேரோல் மே 2 நான் ஃபார்ம் பேரோல் வரும். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மே 7th வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து டாலரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மேக்சிமம் வந்து இந்த வரக்கூடிய மே 7th வந்து இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, அதில் இருக்காது. மேக்சிமம் ஜூன் மந்த் எதிர்பார்க்கலாம் அந்த ஹாஃபேலி. ஓகே, இந்த ஹாஃபேலியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த இயருடைய 4th, மொத்தம் 8 ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதில் இந்த 4th இதில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ்டு ஆகிறதுக்கான சான்ஸ் இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் மேலே வந்து நமக்கு பெருசாக சேஞ்சஸ் இல்லாமல் வரணும். ஒருவேளை ட்ராப் பண்ணுறாங்க, இருக்கிற பர்சன்டேஜ்லேருந்து ட்ராப் ஆகுனா ஜூனில் வர்றது கடினம். ஆனால் ட்ராப் ஆகலை, அதே சேம் ரிப்பீட்டட் மோடில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜூனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணால் யூஎஸ்க்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கோல்டுக்கு இது வீக்காக அமைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீக்கான அடுத்த வேற நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. புதன்கிழமை நமக்கு ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு, பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு, யூஎஸ் உடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேடுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ கேடுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இருக்கு. அண்ட் பவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு, புதன்கிழமை வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூசிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பானுடைய பேலன்ஸ்ட் அப் ரேட் இருக்கு, ஆஸ்திரேலியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் செயின் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் செயின் இருக்கு, அண்ட் தென் ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அன்னைக்கு நமக்கு யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் வந்து மண்டே ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிறதில்ல, ஃப்ரைடேவும் பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிறதில்ல. இந்த 3 நாள் மட்டும்தான் ரொம்ப மெதுவாக டாலர் இண்டெக்ஸ்லாம் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இப்போ டாலர் இண்டெக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக்குடைய சார்ட். ஸோ இந்த வீக் சார்ட்ல நமக்கு மார்க்கெட் இதுதான் சப்போர்ட் லெவல். ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டிவ் லெவல், இதுதான். ஓகே, இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ள தான் என்ன மார்க்கெட் இருக்கு. இது எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிள், கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ட்ரையாங்கிள் இதில் இல்லை, எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் தான் இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் அப்படி கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும். பட் நமக்கு இந்த இடத்துல திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன் பை மட்டும் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த வீக். ஸோ எடுத்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் கீழே போனால் இது அப்படியே கண்டினியூட்டி செல் அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் இப்போ கரெக்ஷன் பை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம்.
ஒரு டே சார்ட். ஒரு டே சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் நான் காட்டுறேன். மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் ஃபால் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறங்கிட்டு ஏறிட்டு இறங்கியிருக்கு. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி ட்ராப் ஆக போகுது. மேபி இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் அப்கமிங் வீக்கில் இருக்க போகிறது. அது அது அதுக்கு அடுத்த வாரத்திலையும் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சைடுவே மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய 2 வாரங்களாக. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல் வரும் பொழுது ஒரு பெரிய ஆக்ஷன் மார்க்கெட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டே ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஒரு வீக் சார்ட் அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்கமிங்கில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி இது போய் ஒரு டாப் அண்ட் டாப்ல எண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வீக் நமக்கு வரக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக இருக்கும். அது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மல்டியா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சேனலுடைய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த வீக் என்ன ஆக போகுதுன்னா இந்த திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்துட்டு டச் பண்ணிட்டு தென் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர் நம்ம வந்து மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மல்டி மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் ஏரியா இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தோடனே ஒரு ஹை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுதான். ஸோ அதுதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீக் உடனே அந்த ஹைக் வராது. கொஞ்சம் கீழே வந்துட்டு தென் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாக மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பி இன்னொரு டாப் அண்ட் டாப் போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் கொஞ்சம் கீழே இறங்கினால் மட்டும் பை பண்ணுங்க. இந்த டாப் அண்ட் டாப்பில் போய் பை பண்ண வேண்டாம். இது வந்து ரிஸ்கி பையாக நமக்கு அமைஞ்சிடும். ஸோ அதனால கீழே வரும்பொழுது அரௌண்ட் திஸ் ஏரியா இப்படி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ மேலே வருது. ஸோ கீழே வந்துட்டு இந்த டாப் அண்ட் டாப் கிட்ட மார்க்கெட் போகும். ஸோ இப்போ கீழே வரும் பொழுது அரௌண்ட் திஸ் ஏரியா நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கும் பொழுது நம்ம பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பை ட்ரை கிடச்சிச்சின்னா தாராளமாக பண்ணுங்கள். இன்னும் அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஹீரோ யூஎஸ்டி மாதிரி பவுண்ட் யூஎஸ்டி மாதிரி ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போல அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட்டாகத்தான் நமக்கு இன்னும் இருக்குது. இதே தான் ரிப்பீட்டட் மோடில் நம்ம நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் பார்க்குறோம். சேம் அந்த எக்ஸ்பான்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த மல்டி டாப்ஸ்ட்டை வந்திருக்கனால ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கீழே இறங்கிட்டு தென் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ இந்த ஃபால் அப்படிங்கிறது ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி இந்த 4 பேர்லையும் ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ரேலியை நமக்கு கொடுக்கும். ஸோ கீழே வரும் போது தான் நமக்கு எனி பை செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இந்த பையை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீக் போனோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வீக்கில் அந்த ப்ரீவியஸாக இருந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேல வந்து அந்த வெஜ் ஃபார்மேஷன் பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ரைட். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ கரெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போனாலும் தென் இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன் மோர் ஃபால் வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றோம். ஸோ ட்ராப் சின்னதாக இருக்கலாம், பட் ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வர ட்ராப் தான். ஸோ இந்த ரைஸில் போய் நம்ம செல் பண்ணுறது மட்டும்தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். செல் ஆப்ஷன் எதிர்பாருங்க, பையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பை வந்து டீப்பராக கூட வரலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மல்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எதிர்பார்க்குறோம். ப்ரைஸ் இப்படி போயிட்டு வரலாம், பட் கொஞ்சம் டீப்பராக போயிட்டும் வரலாம். அதனால் ஏறினதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பையை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜப்பான். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அந்த வீக்கில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. இதுதான் அந்த சப்போர்ட் லெவல். ஓகே, மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு.
இன்னும் கூட மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வரலாம். கீழே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்குலாம் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு டே ஃப்ரேமில் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ஷேடோ கொடுத்துருக்கான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு அண்ட் தென் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் அந்த செல் ட்ரெண்ட்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒரு லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க யூஎஸ்டி ஜப்பானை வந்து ஃபுல்லாக சொல்லுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இன்னும் செல் மோட்லேயே தான் மார்க்கெட் இருக்குது. பை மோடுக்கு மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ இந்த வீக் வந்து இப்படி மேலே ஏறினால் இந்த பையை ட்ரை பண்ணாதீங்க. எனி செல் செட்டப், ஓகே, எனி செல் செட்டப் நம்ம வந்து செல் தான் ட்ரை பண்ணணும். அது நல்லா ஃபாஸ்டராக இருக்கும். இந்த பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். ஸோ இந்த பையை வந்து முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல் சைட்லேயே நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஒரு கரெக்ஷன் செல் மாதிரி, கரெக்ஷன் பை மாதிரி வரும், லைட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்தனால கொஞ்சம் அப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ஒன் மோர் ட்ராப் கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் பைக்குள்ள மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஎஸ்டி ஜப்பான் வந்து கொஞ்சம் அப்படி நல்லாவே மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான ஒரு சான்சஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த ட்ராப் இறங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஒரு கரெக்ஷன் இப்படி மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து இனி இல்லை, அந்த ட்ராப்புக்கு அப்புறம் வரும். ஸோ இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா இந்த சப்போர்ட்டுக்குள்ள மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இந்த ரைஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மந்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மந்த் ஃபுல்லாக இந்த ட்ராப் அண்ட் கரெக்ஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த வீக்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்துச்சு. இப்போ இந்த சப்போர்ட் லெவல் உடச்சி மேஜர் சப்போர்ட்டை தொட்டிருக்காங்க. உடனே இது பை எடுக்கலாமா அப்படின்னா இல்லை, வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ராப் வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொடுப்பான். கொடுக்கும் பொழுது தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை பண்ணணும். அது வரைக்கும் பை பண்ண கூடாது. ஸோ இந்த மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் செஃப் மார்க்கெட்டில் நல்ல இந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு 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 இடத்துல சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டு இதை தான் ஷார்ப்பாக வந்திருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லையும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்ஸ்டைன் ஆகி நிற்கும் நின்றுட்டு தான் இறங்குவோம். ரைட்? அப்போ இங்கே வெயிட் பண்ணணும். மார்க்கெட் நின்னதுக்கு அப்புறம் நம்ம வேணா ஒரு கரெக்ஷன் பை போகலாம். ஸோ இன்னும் அந்த ட்ராப் ஃபால் ஆனாலும் திருப்பி எங்கே போய் நிற்கிறானோ அங்கேருந்து தான் நம்ம பை ட்ரை பண்ணணும். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் இது அப்படி தான் மூவ் ஆகும் மேக்ஸிமம் டைம்ஸ். அதனால ஒருவேளை இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்விங்ஸில் பிடிச்சிக்கலாம். மார்க்கெட் இங்கே ஷார்ப்பாக வந்தால் கூட அடுத்தடுத்த ஸ்விங்ஸில் நம்ம மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா உள்ளே போய்க்கலாம். இப்போதைக்கு செல் சைடில் தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு கன்சால்டேஷன், இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் மோடு போடும்போது நம்ம மார்க்கெட் பை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கில் வந்து டாப் அண்ட் டாப் மார்க்கெட் போயிட்டே இருக்கு. எக்ஸ்டெண்டட் வேவாக இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபிஃப்த் வேவ் வந்து எக்ஸ்டெண்டட் வேவாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபிஃப்த் முடிஞ்சு மார்க்கெட் கீழே வரணும். இப்போ இந்த வேவ் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி மார்க்கெட்டில் வருது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒரு லெவல் வந்து எப்படி எடுக்கலாம், இப்போ வந்து டாப் அண்ட் டாப்பில் எப்படி லெவல் எடுக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த சேனல் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கோல்டு வந்து அப்கமிங் வீக்கில் மார்க்கெட் இப்படி மேலே போகணும். மேலே போயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். 250க்கு மேலே போயிட்டு 300க்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கி ஒன் மோர் ஹைக் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்ஷன் இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் லைவ்ல கூட சொல்லியிருந்தோம் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மார்க்கெட் செஞ்சுட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இப்பயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணணும். மேலே போயிட்டு கீழே வரும், ஒன் மோர் ஹைக் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் செல் வரும் பொழுது நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். இல்லை இது நல்ல செல்லுக்கு ஸ்டார்ட் ஆகிறான் அப்படின்னா நான் கண்டிப்பாக டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கு. சரி, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் தொட்டானா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தொட்டானா நம்ம பார்த்து எடுக்க முடியாது இந்த மார்க்கெட்டில். ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹை. நமக்கு வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது, எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஏதாவது ஸ்ட்ரெச்சர் நமக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு பை சைடு, ஏன்னா இந்த ஹைக் மேலே நம்ம போயிட்டு இருக்கும்போது பை சைடு. ஸோ இந்த ஏரியாவோ அல்லது இந்த ஜோன்லேயோ மார்க்கெட் வந்து திரும்பும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்ம் செல் வரும். திருப்பி ஒரு ஹைக் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும்.
அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு இனி கோல்ட்ல நல்ல ஃபால், கரெக்ஷன் ஃபால் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது வந்து மே மந்த்ல இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அடுத்தடுத்த நியூஸஸ் வரும் பொழுது தான் அது நடக்கும். ஒருவேளை நம்ம வந்து கோல்டு பார்த்துட்டு இருக்கிறோம், கோல்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போறாங்கன்னு அர்த்தம். யூஎஸ் வந்து நல்லா கொஞ்சம் அந்த டைம்ல பிக்கப் ஆகி மேலே போகும். அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு கோல்டில் பார்த்தீங்கன்னா பை தான் மார்க்கெட்டில் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பைக்குள்ள போகலாம். இந்த ஃபிஃப்த் வேவ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிஃப்த் வேவ் இங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு நமக்கு சிம்பிள் தான். இந்த இடத்துல இப்போ இறங்கின மார்க்கெட் மேலே ஏறிட்டு ஈக்குவல் பாட்டம் வந்திருந்தா கூட நம்ம இதுல இருந்து நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை மார்க்கெட் கொடுக்காம இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா திருப்பி மேலே போயிருக்கான். ஏன்னா இந்த இடத்துல அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் கொடுக்கல, இங்கேயும் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் இப்படி வர வேண்டிய கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் கொடுக்கல, இங்கேயும் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் கொடுக்கல. ஸோ ரிப்பீட்டட் மோட்ல இங்கேயும் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் கொடுக்காம மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இம்பல்ஸ் மூலம் தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஹவரில் ப்ரைஸ் வந்து இந்த வேவ் ஸ்ட்ரெச்சருக்குள்ள இப்போ இருக்கு. ஓகே, இது போய் எண்ட் ஆகணும். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். ரொம்ப சின்னதாக ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு தென் ப்ரைஸ் வந்து இன்னொரு முறை மார்க்கெட் ஹைக் போகும். போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த டாப்ஸ்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சின்ன செல் எடுத்துட்டு எப்பெல்லாம் பை ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ பைக்குள்ள தான் போகணும். ஓகே, நான் ஷார்ட் செல்லிங் தான் சொல்றேன். ஓகே, நீங்க செல் தான் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல் அப்படிங்கிறது ஷார்ட்டா இருக்கணும், பை அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் டிரைவா எடுத்துக்கணும், பெரிய டார்கெட்டா வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா இந்த மாதிரி ஒரு நல்ல கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம். அங்கேயும் நமக்கு மார்க்கெட் இப்படி இறங்கி ஏறினால்தான் ஒரு நல்ல டீப் கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் வராங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த வீக் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். அதை வேணால் நம்ம செல் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. அது அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும், இந்த சப்போர்ட் ஜோனுக்கும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை தொட்டனால மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். இந்த ஏரியா வரும் பொழுது திருப்பி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிடும். கோல்டு வேணால் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ் ஆனால் கூட நமக்கு சில்வர் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும்போது, ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு செல் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் செல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். கிடைத்தால் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனாலும் நமக்கு செல் கிடைத்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் செல் எடுக்கலாம். திருப்பி மார்க்கெட் இந்த சப்ளை ஏரியாக்குள்ள வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கும். திருப்பி இந்த சப்ளை ஏரியா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய செல் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த திருப்பி இதே சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்குறத நம்ம ட்ரை பண்ணலாம் கோல்டு அண்ட் சில்வரில். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ தான் வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே, இந்த ட்ராப்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல முறை மார்க்கெட் எடுத்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல வெளியில போயிருக்குன்னு பார்க்க வேணாம், இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ நிற்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் மார்க்கெட் இப்படி நல்லா பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்க, அந்த 4 ஹவர்ல நமக்கு இந்த வெஜ்ஜஸ்லேருந்து முடிஞ்ச மார்க்கெட் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டவுன் சைட் ரெசிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும். ஓகே, இந்த ஜோன் அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும் 88க்கு மேலே, அரௌண்ட் 90 பக்கமாக என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு மார்க்கெட் இப்படி வந்தால் கூட இப்படி பிரேக் அவுட் பண்ணணும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு ப்ரைஸிங் இந்த ட்ரெண்டை வந்து திருப்பி பிரேக் பண்ணி வர ஆரம்பிச்சா திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலுக்கு வர சான்சஸ் இருக்கும். ஸோ எபோவ் 88 ஃபர்ஸ்ட் மார்க்கெட் தொடணும். தொட்டதுக்கப்புறம் ஒரு 90 மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாதான் நீங்கள் பிட்காயினில் பை எடுக்கணும். இல்லை அப்படின்னா திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும்.
பார்ப்போம். மண்டே மார்க்கெட்டுக்கு மேலே ஒரு டியூஸ்டே மார்க்கெட்டில் ஏதாவது சான்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்காக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். அதோடைய ஷார்ட்னஸை நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கீழே வந்துட்டு ரைஸ் பண்ண முடியாமல் அல்லது ஈக்குவல் ஹைஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணாவே திருப்பி இங்கே ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் போடுறான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நியூஸஸ் வரும்போது மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துடும். ஏன்னா இந்த சப்போர்ட் லெவலை தொட்டோடனே பை கிடையாது. இந்த 73 அப்படிங்கிற லெவல் தொட்டா பை கிடையாது. அது கீழே மார்க்கெட் போய் தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈக்குவலாக 2 பாட்டம்ஸ் கொடுத்துருக்கறதுனால இது சப்போர்ட்டாக கூட அமையலாம். அப்போ நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இந்த மார்க்கெட் இந்த கீழே போட்டிருக்க சப்போர்ட்டே ஒரு பெரிய ரேலியாக கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அடுத்தது கீழே இறங்கும் போதெல்லாம் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போயிடாது. ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு ஜிக்ஜாக் ஃபேஸஸ் மார்க்கெட் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு வேவ் நமக்கு ரெடி ஆகுது. இது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இது திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ண போகிறான், ட்ரெண்டிங் பண்ண போகிறான் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் எடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு 81 அந்த மாதிரி லெவலில் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் பை ஆகும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து அந்த வீக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ ப்ரைஸ் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த மல்டி சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரைஸ் கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் இது பையா அப்படின்னா இல்லை, இன்னும் பை ஸ்டார்ட் அப் ஆகலை. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இதுக்குள்ளே மார்க்கெட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் ஆனால் மேலே இருக்கக்கூடிய 66 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் அந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு இந்த ஒரு கேண்டில் வச்சு பார்க்க முடியாது. ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பைக் சான்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்தால் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் மீட் பண்ணிவிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பிரேக் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி திருப்பி பை ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணிடும், திருப்பி இங்கே வரும், கொஞ்சம் கீழே உடையும், இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே உடையும், அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து நின்றுக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நிஃப்டி பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.